வணக்கம் நண்பர்களே. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் வண்டி வச்சுருக்க ஒருத்தர் எலக்ட்ரிக் வந்து வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நிச்சயமாக அவருக்கு இந்த ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கி போட்டோம் அப்படின்னா ஒரு 50,000-60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நார்மலாக அது பாட்டுக்கு வந்து இருக்கும். பட் எலக்ட்ரிக் வண்டி அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து இருக்குமா, அவ்வளோ நாள் வந்து லைஃப் வந்து வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இருக்கும். இந்த வீடியோவில் அதற்கான பதிலை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த காலத்தில் வந்து ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கின ஒருத்தரே 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் அதை வச்சிருக்காரா ஓட்டுறாரா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கி 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஓட்டியிருக்காங்க. கொரோனா பீரியடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு 3-4 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 வருஷம் ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 4 வருஷத்துக்கு பிறகு இப்போ எப்படி இருக்குது, வண்டி இப்போ எப்படி இருக்குது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா கார்மெண்ட்ஸ், அதாவது வெளிநாடுகளுக்கு வந்து டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் அவங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து வாங்கியிருக்காங்க. வண்டி வாங்கி ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு வந்து நல்லா இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இன்னொரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் வந்து வாங்கியிருக்காங்க. என்ன வெஹிக்கிள் அப்படின்னா ஓசோடெக்கில் இருக்கக்கூடிய ஃப்ளியோ அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கம்பெனியில் 2 வெஹிக்கிள் வந்து இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக இன்னொரு வெஹிக்கிள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்லையும் வந்து இருக்காங்களோ. ஸோ இந்த ஒரு 4 வருஷத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வண்டி வாங்கலாமா வேணாமா, லைஃப் வந்து வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கிளியரான டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் இதேமாரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேமு என்ன பண்ணுறீங்க சார்? சார் என் பேர் வேல்முருகனுங்க. நான் சைனிக் ஃபேஷனுங்கிற கம்பெனியோட எம்டியாக இருக்கிறேன். நான் எங்களோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் கார்மெண்ட் மேனுஃபேக்சரருங்க. ரைட் சார். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கலான்னு ஒரு பிளான் வந்திருப்பீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் என்ன யூஸ் பண்ணீங்க, ஏன் இந்த ஐடியா வந்துச்சு, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க? சார் எல்லாருமே அவங்கவுங்க இண்டிவிஜுவல் வெஹிக்கிள் வச்சுருந்தாங்க. எங்கள் ஸ்டாஃப்கள்லாம் வெளியில் போகிறப்ப காமனாக ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் டிவிஎஸ் 50 தான் வச்சுருந்தோம். 2 வண்டி வச்சுருந்தோம். வெளியில் போகிறதுக்கு வரக்கு எல்லாத்துக்குமே ஸ்டாஃபுகளுக்கெல்லாம் போகிறதுக்கு வரக்கு வச்சுருந்தோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா பெட்ரோல் செலவு, மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறப்ப தான் என்னோடய நண்பர் விமலா சைக்கிள் ரவிங்கிறவர் சொன்னார். இந்த மாதிரி அவருடைய நண்பர் வந்து இது சம்மந்தமான வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சிட்டிஸை வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, கருமத்தம்பட்டி பேஸில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி எனக்கு சஜஷன் பண்ணியிருந்தார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போவே சரி எப்போ வெஹிக்கிள் லான்ச் ஆனாலும் சொல்லுங்கள், வெஹிக்கிள் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2-3 தடவை ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். அப்புறம் லான்ச் ஆகிறப்ப அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க. சொன்னோடனே வெஹிக்கிள் எடுத்திருந்தேன். நான் எடுத்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருஷ காலமாக நிற்காம தான் ஓட்டிகிட்ருக்குறோம். நடுவில் மேபி இந்த கொரோனா பீரியடில் மட்டும் வேணால் வண்டி நின்றுருக்கோம். மற்ற எல்லா டைமும் வந்து நாங்கள் வண்டி கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு தான் இருக்கிறோம். ஓடாத நாள் பார்த்திங்கன்னா மேபி சண்டே கூட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சண்டேவும் வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து அந்த சார்ஜ் போடுற நேரத்தை தவிர மீதி எல்லா நேரமும் நாங்கள் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது வண்டி. ரைட் சார். இப்போ 3 வருஷம் ஒரே வெஹிக்கிள் எவ்வளோ கிலோமீட்டர் சார் ஓட்டியிருக்கீங்க? சார் 1,00,000 தாண்டி தான் ஓட்டியிருக்கிறனால 1,00,000 கம்மியாக ஓட்டியிருக்க மாட்டோம் நாங்கள். ஏன்னா எங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங்கும் நாங்கள் போகிற வர டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணி பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து அதிகமாக தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். குறைவாக பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகளே இல்லை. ஆனால் கிலோமீட்டர் வந்து 2-3 தடவை நாங்கள் டியூனப் இது பண்ணி 0 பண்ணி நியூட்ரல் பண்ணிட்டதுனால அது வந்து கரெக்டாக இவ்வளோன்னு சொல்லி எடுத்து சொல்ல முடியல. ஆனால் பட் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்தோம்னா என்னோடதெல்லாம் கண்டிப்பாக. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் போவீங்க, ஒரு மாதத்துக்கு அது மாதிரி ஆவரேஜ்? ஒரு நாளைக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் வந்து 120 to 130 கிலோமீட்டர். நாங்கள் ஏன்னா இங்கேருந்து நாங்கள் இருக்கிறது திருப்பூரோட இந்த கடைசியில் இருக்கிறோம். எங்களோட ஒர்க்கு பூரா இங்கேருந்து அவனாசி பக்கத்தால் வரைக்கும் போகணும். காலையில் ஒரு நடை போயிட்டு வந்து மதியம் ஒரு நடை போயிட்டு ஈவினிங் ஒரு நடை போயிட்டு வந்தாங்களே கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டரில் ஈஸியாக கவர் ஆகிடும். அது சரி மேக்ஸிமம் இப்போ நாங்கள் வண்டிக்குள்ளாரையே சார்ஜர் பாயிண்ட்டு உள்ளுக்குள்ளாரையே தான் வச்சுருக்குறோம். மேபி இங்கேருந்து கிளம்புறாங்க, அங்கே போய் மறுபடியும் அங்கே போய் ஏதாவது வெயிட்டிங் பீரியடுக்கு இது எதாவது இருக்குது அப்படின்னா அங்கே சார்ஜ் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். ரைட்டு சார். இப்போ ஜென்ரலாகவே சார் நான் ஒரு சாதாரண ஒருத்தர் ஒரு எலக்ட்ரிக் வாங்க வரப்போ அவருக்கு இருக்கிற ஒரு பயம் பிரச்சனை என்ன இருக்கும்னா, நார்மலாக நீங்கள் ஷோரூம் போனப்போ இவ்வளோ ஸ்பீடு போகும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு பிறகும் அதே ஸ்பீடு போகுதா? அதே மாதிரி ரேஞ்சு ஷோரூமில் நீங்கள் போனோன்னா நான் எடுத்தப்பவே வந்து எனக்கு அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்ததே வந்து 30 கிலோமீட்டர் to 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் கொடுத்தாங்க.
வெரி ஃபஸ்ட் வெஹிக்கிளாக கொடுத்தேன். நான் அதுக்கு அக்ரி பண்ணி தான் நான் அவங்ககிட்ட எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 47 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்லி ஒரு தடவை டியூன் அப் பண்ணி கொடுத்தாங்க. செகண்ட் டைம் வந்து ஒரு 1 இயர்க்குள்ளாரே ஏதோ ஒரு தடவை பண்ணி கொடுத்தாங்க. அதே அளவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குது. ரேஞ்சு சார், ஏன்னா மெயினாக அந்த மைலேஜ் அந்த ரேஞ்சு தான் வந்து புது வெஹிக்கிள்ங்கிறப்ப நல்லா கொடுத்துருக்கும். மேபி இப்போ வர நடுவில் ஒரு தடவை ட்ராப் ஆச்சு. அவங்க பேட்டரி வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அது சர்வீஸ் சப்போர்ட் பண்ணாங்க. சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு தடவை வந்து ட்ராப் ஆச்சு. இந்த மாதிரி எங்களுக்கே டவுட்டாக இருக்குது, போட்டோம் கம்மியாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீங்கள் உடனே அவங்களே வந்து பார்த்து கொடுத்தாங்க. இன்னொரு தடவை வெரி ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே வந்து மைலேஜ் எங்களுக்கு அவங்க 120 கிலோமீட்டர் சொன்னாங்க, 100 to 120 சொன்னாங்க. எங்களுக்கு அந்தளவுக்கு வரல, அப்படி வர மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து அவங்களோட சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவே வந்து இங்கே ஃபுல் சார்ஜ் பண்ணி இங்கேருந்து தாராபுரம் வரைக்கும் ஒரு தடவையும் பழனி ஒரு தடவையும் போயிட்டு வந்து எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி கொடுத்தாங்க. இவ்வளோ கிலோமீட்டர் ரன்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர், அவங்க ஒருத்தர் 2 பேர் போய் எல்லாமே செக் பண்ணி ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அதுலேருந்து நாங்கள் அதே மைண்ட் செட்டப்பில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றும் அந்தளவுக்கு இது 120 போகணும். சிட்டிஸ் பாயிண்ட்டு கம்மியானால் நம்ம பசங்க எந்நேரமும் பேட்ரி இங்கே சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்கறனால நாங்களே அப்படியே சார்ஜ் பண்ணி போட்டுக்கிறோம். இது வந்து ட்ரை ஆகி தான் போடணும், இவ்வளோ கிலோமீட்டர் போகும் பண்ணுங்கிறதில்ல. ஒரு பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவாங்க. 2 பாயிண்ட் இருக்குது, வெளியில் போகணுன்னா சார்ஜர் கையில் எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. போகிற இடத்துல நாங்கள் போகிற இடம் எல்லாம் போகாமல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறதுனால அங்கங்கே போட்டுக்கிறாங்க சார்ஜ். ஒரு நாளைக்கு இப்போ 100 to 120 கிலோமீட்டர் போகிறதா சொல்கிறீங்க. எத்தனை முறை சார் சார்ஜ் போடுறீங்க? சார் ஒரு நாளைக்கு கம்பல்சரி 2 தடவை போடுவாங்க சார். காலையில் ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு ஸ்டாஃபு வருவாங்க, கம்பெனி க்ளீன் பண்ண வரப்போவே சார்ஜ் போட்டுவாங்க. நைட் டைமில் வந்து சார்ஜ் போடுறது நடுவில் கொஞ்சம் இந்த ஒரு சில பக்கமெல்லாம் பேட்ரி ப்ராப்ளம், பேட்ரி வெடிக்குது அப்படி இப்படின்னு சொன்னனால எல்லா நேரமும் நம்ம பேட்ரி போட்டு வைக்கிறது கிடையாது. இன்னும் காலையில் 6 மணிக்கு வந்தாங்கன்னா போட்டு வச்சாங்கன்னா 9-9:15 வண்டி எடுத்துக்குவாங்க. அப்புறம் போயிட்டு வருவாங்க. திரும்ப சாயந்தரம் எப்படி பார்த்தாலும் வேலை ஒரு 7:30 மணி 7-7:30 வேலையை முடிச்சுட்டு உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்தோடனே மறுபடியும் ஒரு தடவை சார்ஜ் போடுவாங்க. இன்பிட்வீன் நடுவில் எப்போ வந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்குவாங்க. ரைட்டு சார். இப்போ இந்த 3 வருஷத்தில் அந்த சார்ஜர் ஏதாச்சும் ஃபால்ட் ஆகுறது, இல்லை எதுவும் உள்ள வெஹிக்கிளில் ஏதாச்சும் வந்து கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிங்களா? பெருசாக மேஜரெல்லாம் பண்ணல. எப்பவும் இருக்கிற ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தது. பேட்ரி ஒரு சார்ஜர் ஒரு தடவை நாங்கள் மாற்றிருக்கிறோம். நாங்கள் ஆஸ் இட் இஸ் நாங்கள் இருக்கிறது வந்து இபி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிறனால எங்களுக்கு வந்து வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் எங்களுக்கு ஈவன் உள்ள ஒர்க்கிங் ஏரியாவில் கூட வரும். அப்படி வரப்போ நாங்கள் அதை ஸ்பெஷலாக சொல்லியே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஹைக் இருக்குது, அதனால் எங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் பெருசாக வந்து ட்ரபுளாகி நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பயம் ஒன்று இருக்குது சார் எல்லாருக்கும். என்னென்னா இப்போ ஒரு பெட்ரோல் வண்டி வாங்குறோன்னா ஒரு 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நல்ல லைஃப் வரும்னு அவங்களுக்கு தாட் இருக்குது. இப்போ இதுவே எலக்ட்ரிக் வண்டி அப்படிங்கிறப்ப பேட்டரியோ 1 வருஷம் 1.5 வருஷத்தில் பேட்டரி மாற்றுற மாதிரி இருக்கும், பேட்டரி செலவு அதிகமாகும். இன்னொன்று இந்த வெஹிக்கிள் 1,00,000 கிலோமீட்டர்லாம் ஓடாது, இது வந்து குவாலிட்டியாக இருக்காதுங்கிற ஒரு பயம் இருக்குது. இப்போ இந்த 3 வருஷத்தில் நீங்கள் எப்போ சார் பேட்டரி எதுவும் மாற்றிருக்கீங்களா, இல்லை இன்பில்டாக அதே பேட்டரியில் தான் இப்போ வரைக்கும் ரன் ஆகுதா? சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கிற பயம் எனக்கு இருந்தது. வண்டி நம்ம எடுக்கிறோம், எப்படி ஓடும் என்னங்கிறது தெரியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000 ரூபா கொடுத்து வாங்கணும், வண்டி வாங்கணுங்கிறப்ப எந்த அளவுக்கு இருக்கும் என்னங்கிறது தெரியாது. பட்டு இருந்தாலும் அவங்களோட ஒரு கரெக்டான பதில் கொடுத்ததும், அவங்க வந்து சர்வீஸில் வந்து கேரண்டி கொடுத்ததுனால நம்ம வந்து பரவாயில்ல எடுத்து பண்ணுவோம். யாரோ ஒருத்தர் எடுத்து பண்ணால் தான் அதனுடைய ரிசல்ட்டு தெரியும். தெரியாமல் எல்லாத்தையுமே சந்தேகத்திலே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் வண்டி எடுத்து பார்த்து நல்லபடியாக தான் இது வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கோம். ஒன்றும் பேட்டரியில் இது வரைக்கும் மாற்றலை, இது வரைக்கும் மாற்றலை. 3 வருஷம் சேம் பேட்டரி அதே வெஹிக்கிள் ரன் ஆகிட்டு அதே வண்டி அப்படியே தான் போயிட்டுருக்கு. நடுவில் சின்ன சின்ன சர்வீஸு பண்ணணும். ஒன்றும் பெருசாக இதுக்கு வந்து ஆயிலோ இல்லை அந்த சர்வீஸ் அப்படி இல்லை, இந்த ரெகுலர் இதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா மேபி 2-3 தடவை கண்ணாடி எல்லாமே கலந்துருக்குது, கண்ணாடி போய் மாட்டியிருக்கோம். கீ செட்டு ஒரு சில நேரம் கீ எதாவது மாற்றிருக்கிற ஒரு தடவை மாற்றிருக்கோம். ஒரு தடவை பசங்க கீயை தொலைச்சிட்டாங்க, அதுக்கு ஒரு தடவை மாற்றிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் அதான் இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்குது. ஏன்னா ஒரு வண்டியை 3 பேர் 4 பேர் ஹேண்டில் பண்ணுறப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்காக மட்டும்தான் நம்ம மாட்டியிருக்கிறோம், அவ்வளோதான். ரைட் சார். இப்போ ஒரு மெயினான கொஸ்டின் சார். இப்போ மெயினாக வந்து உங்களுக்கு இந்த சர்வீஸ் இந்த பெட்ரோல் செலவு குறைக்கணும் தான் எலக்ட்ரிக் மாறினீங்க. இப்போ எவ்வளோ சார் 3 வருஷத்தில் இப்போ ஒரு வேளை நீங்கள் டிவிஎஸ் எக்ஸலோ இல்லை ஏதோ ஒரு வண்டியோ பெட்ரோலோ வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ செலவாயிருக்கும்? அப்புறம் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்துருக்கு? நான் அந்த வண்டிக்கு பதிலாக வேறு டிவிஎஸ் 50 எடுத்திருந்தாலும் இந்த 3 வருஷத்துக்கு மறுபடியும் அந்த வண்டி ரீசேல் பண்ணுற கண்டிஷனில் தான் நம்ம ஆளுக்கு ஓட்டியிருப்பாங்க. கிலோமீட்டர் கணக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மாத கணக்கே வச்சுக்கோமே சார். இப்போ நார்மலாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சார் இப்போ எவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? மினிமம் ஒரு நாளைக்கு நாங்கள் 100 ரூபா கணக்கு வச்சா கூட நாங்கள் வந்து
1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே மிச்சம் பண்ணியிருக்கிறோம். அந்த ஒரு வண்டினால் வந்து மிச்சமாக இருக்குது. அந்த வண்டியில் மிச்சமானதில் தான் நான் இப்போ வந்து ஒரு புது வண்டி எடுத்திருக்கிறேன். நான் மறுபடியும் இதே வண்டி ஒரு வண்டி இப்போ தான் ஒரு 100-120 போகிறீங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். அப்போ 6000 ரூபாயே வேண்டாம், 100 ரூபாய்க்கு கணக்கு போட்டிங்கனாலுமே வந்து 3-4 ரூபா வந்துடும். பட் இந்த வண்டியில் இப்போ கரண்ட் பில்லு எவ்வளோ சார் வருது? கூட அதிகம் சார். கரண்ட் பில்லு வந்து எனக்கு ஓட்டினாலும் ஓட்டாட்டி நாங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்கிறோம். நான் வீட்டில எல்லாம் முதல்ல போட்டு பார்த்தப்போ ஒன்றும் பெருசாக வித்தியாசமெல்லாம் இல்லை. வீட்டு கரண்ட் வந்து 800 வந்துட்டு இருந்த இடத்துல 825, 830, 850 அந்த மாதிரி தான் வந்தது ஒழி பெருசாக வித்தியாசம் வரல. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிலே போட்டுக்கிறோம். இண்டஸ்ட்ரிக்குள்ளே போடுறப்ப எங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தான். இந்த வண்டி யூஸ் பண்ணுறதுனால கரண்ட் பில்லு சேர்ந்து வருது அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. நாங்கள் அசிட்டிஸ் ஓடிட்டு இருக்க ஒரு மோட்ரு கூட சேர்ந்து இந்த வண்டி ஓடுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் அதை வந்து பெட்ரோலாக எடுக்கிறப்ப தனியாக ஒரு ஃபியூவலுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். இதில் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எதுவுமே அதில் சர்வீஸும் கொஞ்சம் வரும் பெட்ரோல் வண்டிங்கிறப்ப. ஆமாம், பெட்ரோல் வண்டி ரெகுலர் இன்ஜின் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும் அந்த வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து ஒரு ப்ராப்ளமெல்லாம் வரல, அவ்வளோதாங்க. ரைட்டு சார். இப்போ அடுத்து ஒரு ஃபைனல் கொஸ்டின் சார். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களை மாதிரி பிஸ்னஸ்மேன் பார்த்துட்டு இருப்பாங்க, நார்மலாக விவசாயி ஒருத்தர் பார்ப்பாரு, நார்மலாக ஒர்க்கிங் விமன் யார் வேணால் பார்ப்பாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நான் பெட்ரோல் வச்சுருக்கேன், எனக்கு மாதம் பட்ஜெட் அதிகமாகுது, நான் எலக்ட்ரிக் வந்து மாறலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன சொல்லுவீங்க சார்? சார், கண்டிப்பாக மாறித்தான் ஆகணும். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே காஸ்ட் கட்டிங் பண்ணி தான் ஆகணும். பண்ணணுனால தான் நான் இப்போ லாஸ்ட்டு 2 மந்த்து 3 மந்த்துக்கு பிஃபோர் ஒரு வெஹிக்கிள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 மந்த்தில் இன்னொரு வெஹிக்கிள் எடுக்க தான் போகிறேன். மார்ச்சில் வந்து இன்னொரு வெஹிக்கிள் இயர் எண்டிங் முடித்தோன்னா இன்னொரு வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் வச்சுருக்குறோம். நம்ம எல்லாமே சப்போஸ் வந்து மாறி தான் ஆகணும். பட் மாறுறதில் இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக தான் படுது. முதல்ல இருந்த வண்டியோட இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்க வண்டியில் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வெயிட்டு ஏற்றுறதுல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃபுட் ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். யாருக்காக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைக்டாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கண்டிப்பாக பண்ணிக்கலாம், பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்குதுங்க சார். இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுங்கள் சார். இது வந்து நம்ம பார்க்குற எல்லாருக்குமே செம்ம பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வெஹிக்கிள் அதிகமாக இப்போ 2 வண்டி வச்சுருக்கீங்க, யார் அந்த வண்டி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, யார் அதிகமாக ரைட் பண்ணுறது சார், நீங்களா இல்லை ஸ்டாஃப்ஸா? இல்லை, ஸ்டாஃபுக்கு தான் அதிகமாக வண்டி ஓட்டிக்குவாங்க சார். நம்ம அதிகமாக ஓட்டுறது கிடையாது. நம்ம ஆஃபீஸ் வேலையோட சரி, எங்கள் ஸ்டாஃப் 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேருமே வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வண்டியை தான் மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து இப்போ 2வது வண்டி வந்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு தனித்தனியாக வண்டிங்கிற மாதிரி அலோவ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு பெட்ரோல் வண்டி மட்டும் வச்சுருக்கிறேன் கையில், அதாவது ஒரு ஸ்டாண்ட் பையாக வச்சுட்ருக்குறோம். அதையும் நான் மார்ச் மாதத்தில் மாற்ற போகிறேன். நான் இது சம்மந்தப்பட்டது இப்போ அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்க தான் டெய்லி ஓட்டுறாங்க, பண்ணுறாங்க, எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ அவங்களையும் கூப்பிட்டு விட்றேன். நான் அவங்கக்கிட்ட நான் டேரெக்டாக கேட்குறப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அது பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நாங்களும் வந்து வாங்கினா 6 மாதம் 1 வருஷத்துக்கெல்லாம் வந்து டெய்லி நான் இப்போ அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா வாங்கின காசு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுங்கிறக்காக அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இது என்ன யூஸாக இருக்குதா, எந்த அளவுக்கு போகுது பண்ணுதுன்ட்டு. பட்டு எந்த இடத்துலையும் செய்கிற வேலையிலேருந்து எதுலேயுமே வந்து ஸ்லோவானதாவோ இல்லை இதனால் இந்த வண்டியிலேருந்து இந்த வண்டிக்கு மாறினனால எங்களுக்கு மற்ற ஒர்க்கில் இப்போ தடங்கலாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்களும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்கிறாங்க. அவங்களோட இஷ்டத்தோடு தான் வந்து இப்போ 2வது வண்டி எடுத்தேன். 3வது வண்டி அவங்களோட விருப்பத்தின் பேரில் தான் எடுக்க போகிறேன். ரைட்டு சார். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே கேட்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்ஸ். இப்போ நம்ம வந்து சார்கிட்ட வந்து இன்டர்வியூ வந்து எடுத்தோம். இப்போ அடுத்து வந்து அண்ணன்கிட்ட தான் சில நிறைய டவுட்ஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் அண்ணன்கிட்ட நான் வந்து கேட்க போகிறேன். ஏன்னா அண்ணன் தான் ரொம்ப நாளாக அந்த வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. வண்டி ரொம்ப அடி வாங்கியிருக்கேன்னா எவ்வளோ நாள் ஆச்சு? 4 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ் ஆச்சு. இப்போ நீங்கள் மட்டும்தான் அந்த வண்டியை ஓட்டுவீங்களா இல்லை ஸ்டாஃப்ஸ் 2-3 பேர் ஓட்டுவோம்? சரி. இப்போ அந்த 4 வருஷமும் நீங்கள் ஹேண்டில் ஓட்டிருக்கீங்க. ரைட்ண்ணா. இப்போ வந்து வண்டி வாங்கி ஃபஸ்ட்டு ஓட்டியிருப்பீங்கல்ல, அப்போ எவ்வளோ ஸ்பீடு போச்சு மேக்ஸிமம், இப்போ எவ்வளோ போகுது? மேக்ஸிமம் 30-40 அந்த ரேஞ்சு தான். அதுக்கு மேலே வந்து டியூன் பண்ணி தான் கொடுத்தாங்க. டியூன் பண்ணி இந்த ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த அதே ரேஞ்சு. இப்போ அதே ரேஞ்ச் போகுதா? அதே ரேஞ்ச் போகுது. ரைட்ண்ணா. இப்போ ஒரு நாளைக்குண்ணா எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவீங்க, எங்கேருந்து எங்கே போவீங்க? லோக்கல் மட்டும்தான் ஓட்டுவோம். கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டுவோம் டெய்லியும். இப்போ எப்படி நான் போட்டோன்னா பொருள் எதுவும் எடுத்துகிட்டு பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஜஸ்ட்டு நாங்கள் மட்டும் தான் போயிட்டு வர மாதிரி. ரைட். அது எப்படி இருக்குது, சிட்டியில் எப்படி இருக்குது? இப்போ எதுவும் ஹைவேஸ் மாதிரிலாம் வருமா போகிற அந்த 80 கிலோமீட்டரில் ஓட்ட எப்படி இருக்குது? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக இருக்குது. வேறு எதுவும் இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட்டு இதை மாற்றி எதுவும் பெரிய வேலை செலவுகளை வச்சு அந்த பெரிய செலவுன்னு இது வரைக்கும் எதுவும் பண்ணலைங்க. 2 டயர் மட்டும் மாற்றிருக்கோம். சரி. மற்றவர்கள் வேறு எதுவும் செலவு பண்ணல. மற்றபடி உங்களுக்கு பிக்கப்லாம் போதுங்களா? பிக்கப் கரெக்டாக தான்.
நல்லா தான் இருக்குது. சரி ரைட்ண்ணா. இப்போ நீங்கள் ஓட்டின வரைக்கும் எப்படி கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒரு பெட்ரோல் வண்டிலாம் நம்பி வாங்கிடுவோம். இப்போ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன வாங்கலாமா எப்படி உங்களுடைய இதில்? கண்டிப்பாக வாங்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா சார்ஜர் மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் எதுவும் சார்ஜர் மாற்றி அந்த மாதிரி சார்ஜ் ஏறுறதுல பிரச்சனை இல்லை அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. சரி ரைட்ண்ணா, தேங்க்யூ. வணக்கண்ணே, உங்கள் நேமு? ராம்குமார். இப்போ இந்த வண்டி எப்போண்ணே வாங்கினீங்க? இப்போ 6 மாதம் ஆச்சுங்க. 6 மாதம். அந்த வண்டி தான் அதிக 3 வருஷம். இப்போ நீங்கள் எதுன்னு அதிகம் யூஸ் பண்ணியிருப்பீங்க? மேக்ஸிமம் அந்த வண்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் அந்த பக்கம் வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டுண்ணே. இப்போ அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படின்னு இப்போ வாங்கினப்போ எப்படி இருந்துச்சு? வண்டி வந்து பிக்கப் எப்படி இருந்துச்சு? இப்போ ஒரு 3 வருஷம் மேலே ஓட்டியிருக்கீங்க, இப்போ பிக்கப் எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது, மற்றபடிக்கு எல்லாம் ஓகேங்க. ஃபஸ்ட் நார்மல் நல்லா பிக்கப்பாக இருந்துச்சு. இப்போ போக அப்படி கொஞ்சம் இதாகிட்டுருங்க. 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சுல, இந்த மாதிரி இதாகிடுச்சு. இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி டபுள்ஸ்லாம் இப்போ எப்படி நீங்கள் போகிறது? நீங்கள் சோலோவாக போவீங்களா இல்லை பின்னாடி வந்து ஒருத்தரோட பில்லியன் ரைடரோட போவீங்களா இல்லை எதுவும் ஜாம் ஏற்றிட்டு போவீங்களா? எப்படி போவீங்க நீங்கள்? மேக்ஸிமம் தனியாக தான் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் லோடு ஏதாச்சும் கூட்ஸ் எதுவும் வச்சுன்னா ஏற்றிட்டு போவோம். அது எப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? வெயிட் அதனால ஆரம்பத்தில் நல்லா லோடு இருந்துச்சுங்க. சரி, இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சுல, அதனால் லைட்டாக மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, மற்றபடிக்கு ஒன்றும் இல்லைங்க, நல்லா பிக்கப் பண்ண முடியும். ரைட். நான் அதில் எதுவும் வண்டியில் எதுவும் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றி அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்கீங்களா? சார்ஜர் மட்டும் 1 டைம் இது பண்ணோம், மற்றபடிக்கு. ஆமாங்க. அது எப்படி சார்ஜ் ஒர்க் ஆகாமல்? ஆமாம், ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அப்புறம் கொடுத்தா ரெடி பண்ணி கொடுத்தோம். ஷோரூமில் எப்படி சர்வீஸ்லாம் நீங்கள் எப்படி அவங்க ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறாங்களா? நல்லா பண்ணி தராங்க. ரைட். இப்போ இந்த வண்டி நீங்கள் ஓட்டுனதில் இப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, உங்கள் ஃப்ரெண்டே கேட்குறாரு வண்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நான் வாங்கலாமா என்னன்னு கேட்குறாருன்னா என்னென்ன உங்களோட? வண்டி வாங்கலாம், வண்டி வாங்க அமௌண்ட்டுக்கு ஒர்த்து இருக்குங்க. நல்லா. இப்போ உங்களோட இதில் எவ்வளோ பணம் மிச்சம் பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் வண்டி வச்சிருக்காரு ஒருத்தர், அவர் இந்த வண்டி வாங்குறாரு அப்படின்னா எப்படி செலவை மிச்சம் பண்ணலாம்? பெட்ரோல் நீங்கள் இப்போ அந்த வண்டியை எடுத்தோன்னு வைங்க, பெட்ரோல் போடுறதுக்கு இல்லை, போடுற காசு எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு தான் ஒர்க்கை யூஸ் ஆச்சுங்க. போட்டு நம்ம பெட்ரோல் காசு மிச்சம் இல்லை. அப்படியே ஒரு நாளைக்கு 200 பெட்ரோல் போகிறோன்னா ஆமாம், அப்படியே மிச்சம். ரைட், ஓகே தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க 2 பேர்கிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ உங்களோட டவுட் எல்லாமே வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். இப்போ இதை தாண்டி இந்த வெஹிக்கிள் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வாங்க போகிறீங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன். அவங்க காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் எங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்லேயும் வந்து சொல்லுங்கள், நாங்கள் வந்து அதற்கு வந்து ஆன்சர் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.